இந்த காலை வேளையில் நாம் மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்க கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலனை தந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் குடும்ப விசுவாச குடும்பத்தினுடைய அந்த உண்மையான கீழ்ப்படிதலை பற்றி நாம் படித்து வருகிறோம். பொதுவாக வேதத்தில் ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறது. நம்ம கடந்த முறை ரூத் போவாஸுடைய குடும்பத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. அவற்றிலெல்லாம் சில காரியங்களை நம்ம குறிப்பாக கற்று வருகிறதுனால இன்று நாம் யோசேப்பு மரியாள், அதாவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படி பிதா பிரியப்பட்டு தெரிந்து கொண்ட ஒரு தம்பதி தான் யோசேப்பு மரியாள். இந்த மரியாள் யோசேப்புடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் அல்லது அந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்த அசௌகரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெற்றி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு பாவத்திற்கு பலியாக அது ஆண்டவர் ஒரு ஜீவ பலியாக கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது, ஒரு கற்பு தேவைப்பட்டது, ஒரு தகப்பனுடைய அரவணைப்பு தேவைப்பட்டது, ஒரு நல்ல குடும்பம் அவருக்கு தேவைப்பட்டது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை நம்ம எங்கே பார்க்குறோன்னா மத்தேயு சுவிசேஷத்துலேயும் லூக்கா சுவிசேஷத்துலேயும் அந்த 1-2 அதிகாரங்களுக்குள்ள அது மறைந்திருக்கிறது, அந்த குடும்ப வாழ்க்கை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு மரியாள் அவருக்கு திருமணம் நடக்கலை, ஆனால் பெண் பேசியிருக்காங்க, இன்னாருக்கு இன்னார் என்று தீர்மானிச்சாச்சு. அப்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது எங்கே இருக்குது அப்படின்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அந்த காரியம் குறிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே நம்ம அதை பார்க்குறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாருங்க, 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா யோசேப்பு மரியாளுக்கு திருமணம் நடக்கலை. திருமணம் நடப்பதற்கு முன்பு அவர்கள் இன்னாருக்கு இன்னார் என்று தீர்மானிக்கப்பட்டாயிற்று. நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. மரியாள் தன்னுடைய தாய் வீட்டில், தகப்பன் வீட்டில் இருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய பெற்றோருடைய வீட்டில் இருக்கிறார். இப்போ ஒரு செய்தி காற்று வழியா ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருது அப்படின்னா மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். இந்த செய்தி யாருக்கு வருது? யோசேப்பினுடைய காதில் விழுது. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாரும் திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்டவர்கள். திருமணத்தில் இணைக்கப்படுவதற்கு முன்பு மணப்பெண்ணை பற்றியோ மணமகளை பற்றியோ ஒரு தவறான செய்தி வந்தால் என்ன மனநிலையில் இருப்போம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எவ்வளவு கோபம் வரும், அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நம்ம எவ்வளவு தீவிரமாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம அல்லது அந்த திருமண ஒப்பந்தத்தை உடைப்பதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக செயல்படுவோம். ஆனால் இங்கே யோசேப்பை பற்றி நம்ம என்ன பார்க்குறோன்னா மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்ற செய்தி வந்தது. இதற்கு முன்னால் நம்ம லூக்கால மரியாளுக்கு அந்த செய்தி அனுப்பப்பட்டது. அது நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே மரியாளுக்கு நடந்ததை நம்ம அங்கே பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன். அப்போ 6ஆம் மாதத்திலேன்னு சொன்னால் இவர்களுக்கு நிச்சயம் பண்ணின சில மாதங்களுக்கு பிறகு, ஓரிரு மாதங்களுக்கு பிறகு காபிரியேல் தூதன், இது பரலோகத்தில் நடக்குது. தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில்
தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். இப்போ இந்த சம்பவம் எங்க நடக்குது? நாசரேத்தில் நடக்குது. யோசேப்பினுடைய குடும்பமும் நாசரேத்தில் இருக்கு, மரியாளுடைய குடும்பமும் நாசரேத்தில் இருக்கு. இந்த சம்பவத்தில் நம்ம அதை பார்க்குறோம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகனிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊருக்கு. இப்போ கன்னிகை, இப்போ அந்த அவள் 28ஆம் வசனம், அவள் மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இப்போ மரியாள் நாசரேத்தில் இருக்கிறா, யோசேப்பும் நாசரேத்தில் இருக்கிறா. ரெண்டு குடும்பமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படிதான் அவங்க தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மரியாள் இடத்துல தேவதூதன் விஷயத்தை சொல்றார். அப்போ யோசேப்புக்கு இந்த செய்தி சொல்லப்படலை. இப்போ மரியாள் இடத்துல பரலோகம் இறங்கி ஒரு கிறிஸ்து பிறக்க போகிறதை வெளிப்படுத்துகிறது, வார்த்தையால் வெளிப்படுத்துகிறது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிப்பதற்காக மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டால், யோசேப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டால். தேவனுடைய ராஜ்யம், சர்வ வல்லவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்காக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க குடும்பங்கள் ஒருவேளை தங்களையும் அறியாமல் தீர்க்கதரிசியை பெறலாம், ராஜாக்களை பெறலாம், ஆசாரியரை பெறலாம், ஊழியர்களை, வல்லமையான ஊழியர்களை பெற்றெடுப்பார்கள். யாருக்கு தெரியும் எந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒரு ராஜாவை கொடுப்பாரு, ஒரு தீர்க்கதரிசியை கொடுப்பாரு, ஒரு ஆசாரியரை கொடுப்பாரு, ஒரு ராஜாத்தி பிறப்பாள்? யாருக்கு தெரியும்? அது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் யாருக்கு வெளிப்படுத்தப்படும்? அந்த குடும்பத்திற்கு வெளிப்படுத்தப்படும். இப்போ மரியாளுக்கு திருமணத்திற்கு முன்னாலே இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. என்ன செய்தி? உன்னிடத்துல பிறப்பவர் பெரியவர் அவர், நீ இதோ 31 அவர் சொல்றாரு, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவே ஆகிய தாவீதின் சிங்காசனத்துக்கு அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது அப்படின்னு காபிரியேல் தூதன் மரியாள் இடத்துல, அந்த கன்னிகையின் இடத்துல, அந்த வாலிப பெண்ணிடத்துல சொல்லுகிறார். சாரி, இந்த சந்தர்ப்பத்தில் நல்லா கவனிங்க. ஒரு வாலிப பெண்ணிட்ட ஒரு தூதன் வரும் காலத்துல நீ பெற்றெடுக்க போற ஒரு பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஆகினால உன் வாழ்க்கையை நீ இப்போது எனக்கு தேவனுடைய ராஜ்ய திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறாயா என்று ஒரு பெண்ணிட்ட பரலோகம் கேட்டா, அந்த பெண்ணு என்ன சொல்லுவா? அப்போ அவ சொல்றா, மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். எங்களுக்கு திருமணம் ஆகலையே, இது எப்படி நடக்கும்? எனக்கு புருஷன் இல்லாம நான் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? மரியாள் இடத்துல இந்த செய்தி வந்துச்சு. மரியாள் என்ன சொல்றா? நான் ஆண்டவருக்கு அடிமை. 38ஆம் வசனத்துல அவர் சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. திருமணத்திற்கு முன்னால இந்த செய்திய மரியாளுக்கு பரலோகம் அறிவிக்கிறது. காபிரியேல் அறிவிக்கிறார். மரியாள் தேவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். பரலோகம் மரியாளுக்கு இட்ட பெயர் என்ன தெரியுமா? கிருபை பெற்றவள், கிருபையை பெற்றெடுத்தவள். கிருபை மேல கிருபையை தன்னுடைய கற்பத்தில் பெற்றெடுத்த இந்த மரியாளுக்கு திருமணமாகவில்லை. கட்டாய் வருது. இந்த
இந்த சூழ்நிலையில தான் இந்த சூழ்நிலையில தான் கட்டாய் வருது. ஒரு நிமிஷம் எனக்கு ரெக்கார்டிங்க்கு இது பெரிய தடையா இருக்குது பாருங்க. இப்போ தெளிவா இருக்கா பாஸ்டர்? பாஸ்டர் இப்போ தெளிவா இருக்கா? கேக்குதா பாஸ்டர்? கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கிளியரா இருக்கு. இப்ப கிளியரா இருக்கு. பிரைஸ் கார்டு கர்த்தருக்கே மகிமை. இந்த சூழ்நிலையில தான் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மரியாளுக்கு தேவனுடைய செய்தி வருகிறது. மரியாள் தேவனுடைய பணிக்காக தன்னுடைய கற்பை அவள் அர்ப்பணிக்கிறாள். தேவனுடைய திட்டத்திற்காக ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க தனிமையில தேவ பிரசன்னத்துல ஜெப நேரத்துல தேவனுடைய தூதனை தரிசித்து தேவனுடைய தூதன் மூலமா பெற்ற செய்திய தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறார். இப்போ பரலோகத்திற்கு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்ப சரி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல பரலோகம் இருக்கிறது. இப்ப பாருங்க, இதே காபிரியேல் இந்த தூதன் சொப்பனத்துல அவருக்கு காணப்படுகிறார். பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் அந்த 20ஆம் வசனம் பாருங்க, 19ஆம் வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாகி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இப்போ பாருங்க, மரியாளிடத்துல பேசின அதே தூதன் யோசேப்பனிடத்துல பேசுகிறார். இப்ப 2 பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க. கணவன் மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. மரியாள் வாலிபத்திலேயே தேவனை நாடுகிறவள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவள், தேவனுடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவள். யோசேப்பும் அந்த நாசரேத்து ஊரிலே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நீதிமான். எப்போ? வாலிபத்துல தன் கண்களை அலைய விடாமல் மிக உத்தமமாக தன்னையும் தன் சரீரத்தையும் தேவனுக்காக அர்ப்பணித்த ஒரு மகன். தேவன் இவர்களை இணைக்கும்படி அவருடைய குடும்பத்தாரை தூண்டி அவர்களை இணைக்கிறார். இப்போ பாருங்க, திருமணத்திற்கு முன்னாலே மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறார் என்ற செய்தி கிடைத்த உடனே இந்த யோசேப்பனுடைய மனநிலைமையை பாருங்க. எவ்வளவு பழுத்த ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறான், எவ்வளவு நிதானமான ஒரு இளைஞன், இவ்வளவு முதிர்ந்த ஒரு இளைஞனாய் அந்த யோசேப்பு இருக்கிறான் பாருங்க. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது வேதத்தை கற்று தேறினதுனாலே அவனிடத்திலே காணப்பட்ட அந்த நற்குணம், அது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு யோசேப்பை ஒரு கருவியாக, மரியாளை ஒரு கருவியாக கர்த்தர் எடுக்கிறார் பாருங்க. இல்லற வாழ்க்கையில ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் இது தேவனாலே உண்டானது, இது மனித திட்டம் அல்ல, இது தேவனாலே உண்டானது, இது மனித திட்டம் அல்ல, இது தேவனாலே உண்டானது, 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 இது தேவனாலே
இப்ப பாருங்க, இவருடைய இல்லறம், அதாவது திருமணம் நடைபெற முடியாத அளவுக்கு ஒரு மகா பயங்கரமான ஒரு சிக்கல் உண்டான போது இருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவர்களுடைய முதிர்ச்சி, தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக திருமணத்திற்கு முன்பே தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். இப்ப பாருங்க, மரியாளுக்கு ஒரு சித்தம் இருக்குது. என்னன்னா, பரலோகம் சொன்ன கிறிஸ்துவ பூலோகத்துக்கு கொண்டு வரணும். யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அது என்னன்னா, மரியாளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கணவனாக, சட்டப்படி ஒரு கணவனாக நின்று தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற யோசேப்பு தன்னை அர்ப்பணிக்கிறான். யோசேப்பினுடைய ஊழியம் என்ன தெரியுமா? மரியாளுக்கு சட்டப்படியான கணவனாக அவர் நிற்கணும். ஆனா திருமணத்திற்கு முன்பு அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்பதை அறிந்து அவன் அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவளை பகிரங்கமா தெருவுக்கு கொண்டு வராம, அவளுடைய கற்பை குறித்து கேள்வி கேட்காம, அவமானப்படுத்தாம, அவளை தற்கொலைக்கு நேராக கொண்டு போகாம, அந்த குடும்ப கௌரவத்தை காத்துக்கொள்ள, அவளுடைய மானத்தை காத்துக்கொள்ள தேவனுடைய திட்டத்தாலே அறிவிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்துக்கு கொண்டு வரணும்னா நீங்களும் நானும் அதற்குரிய கிரயத்தை செலுத்தி ஆகணும். ஒரு தீர்க்கதரிசி பிறக்கணும், ஒரு ராஜா பிறக்கணும், ஒரு பெரிய தேவனுடைய மனுஷி நம்முடைய குடும்பத்தில் பிறக்கணும், நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால் இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி கணவனுக்கும் மனைவிக்கும் மிக அவசியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு தனக்கு அளிக்கப்பட்ட ஊழியத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட பரலோக அழைப்பை, அந்த தரிசனத்தை அறையும் குறையுமா செய்யலை. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், அதே மாதிரி லூக்கா 1:2 தான் யோசேப்பு மரியாளுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கு. வேற எங்கேயும் அதை பார்க்க முடியாது. அதற்கு பிறகு அவர்களுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தாங்க. யோசேப்பு எப்போ மரிச்சாருன்னு நமக்கு குறிப்பில்லை. ஆனா யோசேப்பு மிக பொறுப்பா, மிக நிதானமா, மிக நேர்த்தியா இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு, கிறிஸ்துவை பெற்றெடுக்க அவர் ஒரு உத்தம கணவனாக, அதை ஒரு முதிர்ந்த, ஒரு தேர்ந்த, ஒரு நன்மை செய்கிற, எதையும் தன்னுடைய இருதயத்தில் வைத்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நல்ல தேர்ச்சியான ஒரு கணவனாக இருக்கிறார். பாருங்க, மரியாளுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஊழியம்தான் என்னுடைய ஊழியம்னு கணவனை எடுத்துக்கிட்டார். கணவனுக்குன்னு தனியாக ஒரு ஊழியம் இல்லை, மனைவியினுடைய ஊழியம் கணவனுடைய ஊழியம், கணவனுடைய ஊழியம் மனைவியினுடைய ஊழியம். தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில கணவனுக்கு என்று ஒரு ஊழியம், மனைவிக்கு என்று ஒரு ஊழியம் கிடையாது. இருவரும் ஒத்த தரிசனம் உள்ளவர்களாய் திருமணத்தில் இணைவார்களானால் அவர்கள் பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வருவாங்க. மரியாள் யோசேப்பினுடைய தம்பதி தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றினார்கள். நீங்க பாருங்க, யோசேப்பு எப்படி இந்த மரியாளுக்கு ஒரு உத்தமமான கணவனாக, ஒரு போர்வையாக, அவர்கள் இருவரும் எவ்வளவேனும் மனதில் ஐயப்படாமல் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை அவர்கள் சிறப்பாய் நிறைவேற்றினார்கள். கிறிஸ்து பிறந்து விட்டார். ஆனால் பிறப்பதற்காக யோசேப்பினுடைய ஊழியம் மிக பெரியதாக இருக்கிறது. பாருங்க, யோசேப்பு இப்போ மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறாள். 2 பேருக்கும் சொப்பனத்தில் சொல்லியாச்சு. இப்போ நிறைமாத கர்ப்பிணி. அரசாங்கத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு உத்தரவு வருகிறது. 1ஆம் வசனம், அந்நாளிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது.
சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதும்படி எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாகி நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் எனும் தாவீதின் ஊருக்கு போனான். இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி, தன் மனைவிய குடிமதிப்பு எழுதும்படி நாசரேத் வந்து பெத்லகேமுக்கு அழைத்து போனாருன்னு சொல்லலை. திருமணம் வந்து தேவனுடைய பார்வையில அருமையானது. தேவனுடைய பார்வையில அது அருமையானது. தேவனுடைய பார்வையில அருமையான இந்த திருமணத்துல கணவன் மனைவியினுடைய கடமைகள் மிக முக்கியமானது. திருமணத்துல நிறைய சிக்கல்கள் வரலாம். ஐயா வாய்ஸ் வரல. திருமணத்துல நிறைய சிக்கல்கள் வரலாம். அந்த சிக்கல்களுக்கு மத்தியில தான் தேவன் நமக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய இலக்கு என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி அவரோடு ஐக்கியமாவது. அதற்காகத்தான் குடும்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பம் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற, கணவனாக மனைவியாக தரிசனத்தை பெற்று அந்த தரிசனத்தை நிறைவேற்ற, அந்த தரிசனத்துல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அடுத்து எடுத்து செல்ல வேண்டும். இப்போ இந்த யோசேப்பு இந்த மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவளுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கு இந்த யோசேப்பு தன்னால் ஆன எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவருக்கு ஊழியமாக கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பிரசங்க ஊழியமோ சபையை நடத்துறதுக்காகவோ அல்லது பெரிய மோசே போல தீர்க்க தரிசன ஊழியத்திற்காகவோ யோசேப்புக்கு கொடுக்கப்படலை. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் தன் மனைவிக்கு புருஷனாய், உத்தமமான புருஷனாய், வயிற்றிலே வளருகிற குழந்தை அவனுடைய குழந்தை இல்லை என்று அறிந்த பிறகும் அந்த குழந்தையை சீராக பெற்றெடுக்கும்படி தன் கடமையை உண்மையாய் செய்கிற ஒரு புருஷனா அவர் அங்கே வழங்குகிறார். இப்போ பாருங்க, குடிமதிப்பு எழுதும்படி மனைவிய நிறைமாத கர்ப்பிணியா அழைச்சிட்டு போறார். எங்கே போறாரு? தன்னுடைய பாரம்பரியத்தின்படி தாவீதின் குடும்பத்தில் அவர் பிறந்ததினால தேவனுடைய வார்த்தையின்படி பெத்லகேமில், எப்ராத்தாவில் இருக்கிற பெத்லகேமில் கிறிஸ்து பிறப்பார் என்று தீர்க்கதரிசி சொன்னது, அந்த எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படி யோசேப்பு மரியாளை அழைத்து கொண்டு, நிறைமாத கர்ப்பிணியான இந்த மரியாளை அழைத்து கொண்டு யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். கலிலேயா நாடு எங்க இருக்குது? பெத்லகேம் எங்க இருக்குது? கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர். அவளை ஒரு கழுதையின் மேல, கோவேறு கழுதையின் மேல உட்கார வைத்து நடத்தி கொண்டு வருகிறார். பிள்ளை இப்போ எங்க பிறக்கணும்? பெத்லகேமில் பிறக்கணும். யோசேப்புக்கு என்ன வேலை? அவனுடைய மனைவியாகிய மரியாளை அந்த கழுதையில நெஞ்சத்துல சுமந்துக்கிட்டு, அவள் கழுதையில வருகிறாள். ஆனால் யோசேப்போ மரியாளை தன் நெஞ்சத்துல சுமந்து கொண்டு வருகிறான். கர்ப்பவதியாய் இருக்கிற மனைவிய புருஷன் நெஞ்சில சுமக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த நாளில ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து
நாம ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற இந்த வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளை நம்ம பெற்றுக்கொண்டு நாம செயல்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம நேரம் வந்திருக்கிறோம். சில தடங்கல்கள் இருந்தாலும் அதை நாம் தாண்டி காரியங்களை நாம் செய்வோம். பாருங்க, மரியாளை அழைத்து கொண்டு இவர் பெத்லகேமுக்கு வருகிறார். இப்ப பாருங்க, பெத்லகேமில் சொந்த ஊர்ல அவங்களுக்கு வீடு இல்லை, நிலம் இல்லை, ஒண்ணும் இல்லை, எல்லாம் வித்தாச்சு. ஏழை குடும்பம். இவர்கள் பிழைக்க போனது நாசரேத்து. இப்ப குடிமதிப்பு எழுத வந்தது எங்க? இவர்கள் தேவனுடைய அவருடைய தாவீதினுடைய வீட்டில் அந்த ஊருக்கு வருகிறார்கள், பெத்லகேமுக்கு வருகிறார்கள். நிலைமையை பாருங்க, நல்லா கவனிங்க. மரியாளுக்கோ பிரசவ நேரம் உண்டாகிறது. பாருங்க 6ஆம் வசனம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதனாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கடத்தினாள். இப்போ புருஷன் தன் மனைவிக்கு பிரசவம் பார்க்கிறான். நல்லா கவனிங்க. யோசேப்பு மரியாளுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, யோசேப்பு மரியாளனுடைய எல்லா விதமான சுக துக்கங்களிலும் பங்கெடுக்கிறவனாயிருக்கிறான். இங்க மரியாளுக்கு பிரசவம் பார்த்த யோசேப்பு, அங்க வேற பெண் மக்கள் இல்லை, வேற பெண்கள் கிடையாது. மாட்டு தொழுவத்துல கொஞ்சம் போல இடம் இருக்கு, அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவளுக்கு பிரசவம் நேரிடுகிறது. பிள்ளை கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகிறது. செய்வதறியாது இருக்கிற யோசேப்பு பிள்ளைய கரங்களிலே ஏந்துகிறான். பிள்ளையை பெற்றெடுக்க உதவுகிறான். பிள்ளையின் தாயும் பிரிகிறது. அந்த தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறது. அவள் தன் கருவிலே கிறிஸ்துவை சுமந்தார். யோசேப்போ தன் நெஞ்சிலே மரியாளையும் கிறிஸ்துவையும் சுமந்தார். ஆகினாலதான் அந்த பிரசவம் அவனுக்கு அருவருப்பா இல்லை, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா அந்த குழந்தைய கையில் எடுத்தான். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தினாள். பிள்ளைய கையில வாங்கின யோசேப்பு அதை சுத்தப்படுத்தி துணியில சுத்தி அவளுடைய கையில கொடுக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லறங்கிறது அவ்வளவு தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவேறணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். யோசேப்பு தன் ஊழியத்தை சரியா நிறைவேற்றினார். மரியாள் தன் ஊழியத்தை சரியா நிறைவேற்றினார். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு தயக்கமோ, எந்த ஒரு அஜாக்கிரதையோ, எந்த ஒரு அசதியோ யோசேப்பனிடத்துல காணப்படல, மரியாள் இடத்துல காணப்படல. 2 பேருக்கும் உண்மை தெரியும், இது தேவனால பிறந்த பிள்ளை. இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை 2 பேருக்கும் தெரியும். ஆவியில தெரியும், மாமிசத்திலையும் தெரியும். மரியாளுக்கு யோசேப்பனுடைய பிள்ளை இல்லை, இது தேவனுடைய பிள்ளைன்னு அவளுக்கு தெரியும். யோசேப்புக்கு இது என்னுடைய பிள்ளை இல்லை, இது தேவனுடைய பிள்ளை. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி திருமணத்தில் இணையும் போது பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த பிள்ளைகளின் நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது என்பதை நாம் அறியணும். அந்த விதத்தில் அந்த பிள்ளையை நம்ம வளர்க்கணும். இப்போ பாருங்க, யோசேப்புக்கு ஒரு கட்டளை வருது. நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. திரும்பவும் அந்த 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 நாட்களில் அந்த 2ஆம் அதிகாரம் பாருங்க, அந்த பிள்ளைய ஏரோது கொலை செய்ய தீர்மானித்த போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ பிள்ளைய தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடிரு. பாருங்க 10ஆம் வசனம்.
அந்த பிள்ளைய நீ 20ஆம் வசனம் பாருங்க. 17ஆம் வசனம் அங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 13ஆம் வசனம், அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றார். இப்ப பாருங்க, இவர்கள் இந்த நாசரேத், அதாவது இந்த பெத்லகேமில் இருந்து இவங்க எங்க மூவ் ஆயிடுறாங்க? எருசலேமுக்கு போயிடுறாங்க. நீங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வந்து 21ஆம் வசனத்தை பாருங்க. 21ஆம் வசனம், பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உற்பவித்ததுக்கு முன்பே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுக்கு சுத்திகரிப்பு நிறைவேறின போது முதற் பேரான அந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ குழந்தைய பேரிட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. 8 நாள் அளவும் அங்கே இருக்கிறாங்க. எருசலேமில் இருக்கிறாங்க, பெத்லகேமில் இல்லை. இவங்க எருசலேமுக்கு போயிடுறாங்க. எருசலேமில் அந்த பிள்ளை அங்கே இருக்கிறது. அதற்கு தேவாலயத்தில் அது வந்து பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகுதான் பிள்ளைய கொண்டுட்டு எகிப்துக்கு போன்னு சொல்றார். இந்த பிரயாணங்களில் யோசேப்பினுடைய பங்கு எவ்வளவு பெருசு பாருங்க. தன்னுடைய வித்தல்லாத ஒரு குழந்தைய பெற்றெடுத்த தாயையும் குழந்தையையும் பராமரிக்கிற ஒரு உத்தம இருதயம் உள்ள ஒரு மனிதன் தான் யோசேப்பு. இந்த உத்தம மனிதன் தேவனுடைய ஊழியத்தை சரியா நிறைவேற்றினான். 2 அதிகாரத்தில் அவனுடைய ஊழியம் நிறைவேறி விடுகிறது. பார்த்தீங்கன்னா 12 வயதாகும் வரை யோசேப்பு இருக்கிறத நம்ம அங்கே பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த பஸ்கா பண்டிகையில் லூக்கா 2ஆம் அதிகாரம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையில் தேவாலயத்திற்கு போவார். அப்போ அங்கே வந்து ஆசாரியர்கள் நடுவில் அவர்கள் உட்கார்ந்து அவர்களோட பேசி கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் அவனுடைய தாயாரும் அவனுடைய வந்து யோசேப்பும் தேடி வருவார்கள். பார்த்தீங்கன்னா 42ஆம் வசனத்திலிருந்து அந்த சொல்லப்பட்டு இருக்கும். அப்போது அவர் வந்து 48ஆம் வசனம், தாய் தகப்பன்மாருக்கும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்பதை அறியீர்களா? 12 வயது வரை இந்த மரியாளையும் இந்த கிறிஸ்துவையும் இந்த யோசேப்பு நீதிமானாய் இருந்து சுமந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் குடும்பத்தின் வழியாக நிறைவேற்றும்படி கர்த்தர் நமக்கு ஊழியம் தந்திருக்கிறார். என்ன தெரியுமா? நம்முடைய வயிற்றில் அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாக ஒரு ராஜா பிறக்கலாம், ஒரு ஆசாரியர் பிறக்கலாம், ஒரு தீர்க்கதரிசி பிறக்கலாம், ராஜாத்தி பிறக்கலாம், தேவனாலே பயன்படுத்தப்படுகிற வல்ல பாத்திரங்கள் பிறக்கலாம். பிள்ளையை பெற்றெடுத்து பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ப்பது தான் நம்முடைய கடமை. அதை நம்ம நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும். தரிசனத்தை நிறைவேற்றி தேவனை மகிமைப்படுத்துவது தான் குடும்ப வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் யோசேப்பு மரியாளுடைய இல்லற வாழ்க்கை மிக நேர்த்தியான ஒரு இல்லற வாழ்க்கை. ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவன் நமக்கு தந்த இந்த கிருபைகளை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர். யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே, தரிசனம் பெற்றவர்கள் தங்கள் தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.